ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்க்காத ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பார்க்கணுங்கிறதுக்காக தூத்துக்குடியிலேருந்து 3000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மணாலிக்கு நாங்கள் போயிருக்கோம். அந்த ஃபுல் வீடியோவையும் ஒரு ட்ராவல் விலாகாக எடுத்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறேன். வீடியோவில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க விஷுவலாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, தாம்பரம் வந்தாச்சு பார்த்துக்கோங்க. நேற்று தூத்துக்குடியில் ட்ரெயின் ஏறி இப்போது மார்னிங் தாம்பரத்தில் இறங்கிட்டோம். அதுக்கப்புறமா ஃப்ளைட்டில் போகிறதுக்கு நம்ம இங்கேருந்து திரிசூலம் ஸ்டேஷனுக்கு போகிறோம். லோக்கல் ட்ரெயினில் யாருன்னா அங்கே போயிடலாம். திரிசூலத்தில் போய் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போவோம். இன்றைக்கி வேறு சென்னையில் நல்லா மழை பெய்யுது. திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்குள்ளே போயிட்டோம். ஆல்ரெடி போர்டிங் பாஸ்லாம் ஆன்லைனில் எடுத்துட்டோம். அதனால் ஏர்போர்ட்குள்ளே போயிட்டு டேரெக்டாக செக்இன் மட்டும்தான் எங்களோட வேலை. எல்லாமே புதுசுங்கிறதுனால எல்லாமே தேடி போய் எல்லாம் ஒவ்வொன்றா பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ அட்லாஸ்ட் கேட் கண்டுபிடிச்சி அங்கே போய் உட்காந்தாச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்காக உள்ள பஸ்ஸில் ஏறிட்டோம். ஃப்ளைட்லேருந்து இறங்குறோம். அவ்வளோ வெயில் அடிக்கி, ஆனாலும் செம்ம சில்லுன்னு இருந்துச்சு வெளியில். நண்பர்களே, டெல்லி வந்தாச்சு. ஏர்போர்ட்லேருந்து இறங்கி பேக்கேஜுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பேக்கேஜ் எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஈவினிங் மணாலி பஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு ஏறி போக வேண்டியது. அதுக்கு முன்னாடி கேப்பில் எதாவது கிடச்சிதுன்னா எதாவது சுற்றி பார்த்துட்டு கிளம்புவோம். ரிஸ்க் மட்டும் இதான் நமக்கு சாப்பாடு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லஞ்ச் முடிச்சாச்சு. இப்போ டெல்லி ஏர்போர்ட்லேருந்து சாப்பிட்டதுக்கப்புறமா குதுப் மினார் போகலான்னு சொல்லிட்டு மெட்ரோ ஸ்டேஷன் வந்திருக்கோம். அந்த ஈவினிங் பஸ்ஸு மணாலி பஸ்ஸுக்கு 7 PM இருக்குது பஸ்ஸு. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இப்போ குதுப் மினார் போயிட்டு அங்கே பார்ப்போம். பாய் பாய்.
குதுப் மினார் போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிருங்கிறதுனால டேரெக்டாகவே நாங்கள் 7 மணிக்கே பஸ் ஸ்டாண்டில் போய் இப்படி உட்காந்துட்டோம். ஆனால் பஸ் என்னமோ வந்தது 10:30க்கு தான். டெல்லி டிராஃபிக் எப்படி. இன்றைக்கி ஃபுல்லாக வேறு எதுவுமே சாப்பிடல அந்த லஞ்சை தவிர. ஈவினிங் அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு மசாலா பட்டாணி மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு நைட்டு பஸ் ஏறி அப்படியே கிளம்பியாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மணி கிட்டத்தட்ட 1 நைட்டு. நம்ம டெல்லியிலேருந்து இப்போ மணாலி பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இந்த பஸ்ஸில் இப்போது ஹரியானாவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம். நைட்டு ஏதோ பிரேக் நிப்பாட்டி இருக்காங்க. 7 டிகிரி செல்சியஸ் இப்போ இங்கே. இதுக்கே வாயெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு, புகையாக வருது பேசும்போது. ஃபஸ்ட் டைம் 7 டிகிரிக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு டிஷர்ட்டும் ஒரு ஹூடியும் போட்டிருக்கேன். 2 லேயர் போட்டிருக்கேன். அதுக்கே வந்து இப்போ நல்லா உடம்புல நடுக்கம் தெரியுது. சிகரெட் அடிச்சு ஊதுன மாதிரி புகையாக வருது வாயில இருந்து. நண்பர்களே, மணி இப்போ 9 மணி ஆகுது. நம்ம வந்து குழு தாண்டி வந்தாச்சு. -2 டிகிரி செல்சியஸில் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க பின்னாடி எங்க பனி விழுதுங்க. மணாலி வரைக்கும் பஸ் போகணும், பட் அது வரைக்கும் போகாதுங்கிறதுனால குழுவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம புக் பண்ண ட்ராவல்ஸ்லேருந்து கேப் வந்து இங்கே வரைக்கும் வந்து நம்மளை கூப்பிட்டுட்டு மணாலி போக போகிறாங்க. ஆல்ரெடி 23ஆம் தேதி மணாலிக்குள்ளே எதுவுமே போக முடியாமல் நடந்து போயிட்டு இருந்தாங்க. என்ன புகையா வருது நண்பர்களே வாயிலிருந்து. நீ தெரிய மாட்டேங்கானா வீடியோவில். இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது, பட் அவங்க சர்வீஸ் நல்லா இருந்ததுனால அவங்க நேம் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த ஃபுல் டூர் பேக்கேஜுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது வந்து ஹாலா டூரிசம். அவங்களோட லிங்க் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா போய் யூஸ் பண்ணிக்கோங்க. चलो ठीक है। இது வரைக்கும் வண்டி சும்மா ஜம்முன்னு போச்சு. அதுக்கப்புறமா மணாலி டிராஃபிக் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் அது எப்போ ஆரம்பிக்கும்னு தெரியாமல் ஜம்முன்னு ஜாலியாக உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது எல்லாமே. பயங்கரமாக இருக்கும் போட்டுட்டு இருக்காங்க வீடியோ. 24 hours கண்டினியூஸ் ஸ்னோஃபால் அடிச்சிருக்கு போல. பைக் எடுத்து போக முடியாது, கண்ணாடி திறக்காது. என்ன சொன்னாங்க ஏதோ வெளியிலலாம் பார்க்குறதுக்கு ஏதோ வெளிநாட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் பார்க்காத லேண்ட்ஸ்கேப்புன்னு முதல்ல சொல்லியிருந்தேன்னா அந்த லேண்ட்ஸ்கேப்பே இதான். பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு.
நண்பர்களே, இப்போ வந்து ஹெவி டிராஃபிக், மணாலி போக முடியல. அதனால் நின்று போயிட்டுருக்கோம். கேப்பில் ஏதாவது ஒரு ஹோட்டலாக பார்த்து, காலையிலேருந்து எதுவுமே சாப்பிட்லையா, ஏதாவது டீ எதாவது அடிச்சுட்டு மறுபடியும் காரில் போய் ஏறி உட்காந்துட வேண்டியதான். இன்னும் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது. லக்கேஜை தூக்கிலாம் நடந்துகிட்டு இருக்க முடியாது. அதனால் கார்லேயே போயிட வேண்டியதான். அது என்ன ரசகுல்லாவா? ரசகுல்லா கூட அதாவது இது வாங்கி பிஸ்கட் இல்லை, பிஸ்கட்டு அந்த பக்கத்துல வாங்கி கொடுக்குமா, பிஸ்கட் வாங்கி குடிக்க சிவாக்கி பிஸ்கட். சே, வீடியோ எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். டாக் எவ்வளோ அழகா கேட்ச் பிடிக்கிறான். நான் போட்டு மிஸ் பண்ணிடுறாரு சிவா, நான் போட்டு மிஸ் பண்ணிட்டேன். எல்லாமே நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வெளியே பார்த்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தோம். கடைசியாக பார்த்தா ஈவினிங் 6:15க்கு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இன்னும் ஹோட்டலுக்கே போலையேங்கிற மாதிரி ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கீழே இறங்கி நடந்து போகலான்னு பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய லக்கேஜெலாம் தூக்கிக்கிட்டு இந்த பனிக்கட்டிக்குள்ளெல்லாம் நடந்து போயிட்டு இருந்தோன்னா எங்கேயாவது போய் விழுந்து வச்சுருவோங்கிறதுனால சரி கார்லேயே போவோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கு மேலேயும் இந்த காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தோன்னா ஹோட்டல் போய் சேருவோமானே சந்தேகமாக தான் இருந்துச்சு. கமான் விக்கி, விலாக காட்டு, பேசு விக்கி. பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்துட்டு சரி ஸ்லைட் ஆகுது. நம்ம பையா ஃபைட்டாப்ல காப்பாத்துறதுக்கு அந்த காரை மக்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க நண்பர்களே. சரி, நம்ம மாமா இறங்கிட்டாரு. காரை மீட்பதற்காக சிவகணேஷ் இறங்கியிருக்காரு. அறிமுகம் சிவகணேஷ், ப்ளூ சட்டை. கண்ணாடி பிடிச்ச ஒரு வீடு இல்லைங்க, வந்துடும். நான் வந்துட்டு நீ என்ன பண்றீங்க கூட குமாரி? நிலமா மோசமா இருக்குதா, நடந்து போகணும்னா ஆசைப்படாத. எலக்ட்ரிசிட்டி கேட்டுமா? அந்த வழியே போயிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மணி 8. இன்னும் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு வந்து 2 கிலோமீட்டர் இருந்துச்சு. கார்லேயே இருக்கும்போது கார்லேயே வந்துடலான்னு பார்த்தா காலையில் 9 மணிக்கு காரில் ஏறினது இப்போ மணி 8 ஆகிட்டு. 10 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு. கடைசி ஒரு 2 கிலோமீட்டர் மீதி இருக்கும்போது கார் நவளவே இல்லை. எல்லா இடத்துலையுமே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு எல்லாமே. அதனால் இறங்கி நடந்துடலான்னு நடந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ரிமைனிங் 1.4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்படியே நடந்துட வேண்டிதான். புகையாக வருகிறது. ஃபுல்லாக பனி தான் கீழே ஃபுல்லாக. கை இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. கை ஃப்ரீஸ் ஆகிட்டு. காது மூக்கெலாம் இருக்கான்னு தெரியல. பண்ணிக்கிட்டே இருக்கு.
நான் கேட்ச். என்னாச்சு? பர்ஸா? பேக்கில் இருக்கா? காரில் தான் இருக்கு. கார்லையா? கார்லேருந்து இறங்கி 1/2 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க பர்ஸு தொலைஞ்சிட்டுங்கிறதே தெரியும். அதுக்கப்புறமா 2 பேரும் தனியாக பிரிஞ்சு அவங்க 2 பேரும் பர்ஸ் எடுக்கிறதுக்கு போனாங்க. நான் ஹோட்டல் செக்இன் பண்ண போனேன். கடைசியில் பர்ஸு கிடச்சிட்டு, நல்ல வேலை. அடுத்து திரும்பி நைட்டு நான் செக்இன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹோட்டல் வந்து சேர்ந்தாங்க. ஷூக்குள்ள தண்ணி ஏறிட்டு நைஸ். போடுங்க பாருங்க, ஒன்றும் தெரில, எல்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி கிடக்கு. வண்டியில் போகிறதுக்கு மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே. ஏன்னா ஊருக்குள்ள அழகாக தூங்கிட்டு இல்லாமல் இங்கே வந்து இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அப்படி தான் நடப்போம். நாய் வேற கத்திட்டே வருதே நண்பர்களே. நம்மளை பற்றி கடிக்காமல் இருந்தால் சரிதான். சைலண்டாக போயிடுவோம். எல்லாம் பார்க்கறதுக்கு ஜெர்மன் ஷெப்பர்டு மாதிரி இருக்கு. உள்ள நாட்டு நாயே அந்த சைஸில் இருக்குங்க ஹிமாச்சலில். கைக்கு ஒரு க்ளவுஸ் வாங்கி மாட்டணும் பாய்க்கு. ஆகாஷ் ரெஜென்சிக்கு நம்ம போகணும். இப்போ பார்த்தீங்களா நண்பர்களே, பின்னாடி இருந்து வண்டி வருது. இப்போ இந்த பாதையில் தான் வரப்போகிறாங்க. நம்ம வந்து நவுண்டு போயிடணும். ஃப்ரீசிங் கோல்டு வருங்க. எப்படி எல்லாத்துக்கும் தொப்பி போட்ட மாதிரி இருக்கா? நைஸ். ஏங்க பிடிக்கொள்ள கட்ட இந்த சாடை பாருங்க. லைட்டு போடுமா? லுக். ஐயோ, தண்ணிக்குள்ளே முங்கிட்டேன். ஷூ ஈரமாயிட்டு. பாருங்க நண்பர்களே, இந்த ஊரில் எப்படி பொழப்பம் நடத்துகிறாங்கன்னு தெரியல. நாய் வேறு அங்கேருந்து அப்பப்போ கூடிடுறாங்க. எவனாவது ஒருத்தன் குலைச்சா எல்லாரும் வந்துடுறாங்க. இங்கேருந்து கத்துறான் பண்ண எப்படி வாயிலிருந்து அது அவனுக்கே புகையாக வருது. நண்பர்களே, கடைசியாக நம்ம வந்து ஹோட்டல் ஆகாஷ் ரெஜென்சிக்கு வந்து வந்தாச்சு. உள்ளே போய் செக்இன் பண்ண வேண்டிதான். க்ளவுஸ் கண்டிப்பாக போடணும் போலையே. ஆனால் ஹூடி உள்ள டிஷர்ட்டு ஒரு ஹூடி மட்டும் தான் போட்டிருக்கோம். இப்போது தெர்மல் லைனர் வந்து வச்சுருக்கோம். நாளைக்கு போடலான்னு நினச்சா இன்றைக்கி கிளியுது. க்ளவுஸ் கண்டிப்பாக வாங்கணும். ஷூஸ் வந்து நல்ல வேலை போட்டோம், டெல்லியிலே வச்சு போட்டாச்சு. செருப்போடு வந்தோன்னா இந்நேரத்துக்கு கால் எங்கேயோ தனியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளவே செக்இன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்ப்போம். மணி இப்போது வந்து 8:45. காலையில் 9:15 9:15 அங்கே வந்துருந்தோம். எங்கள் பேர் மறந்து போச்சு. காலையில் 9:15 இப்போ நைட்டு 8:45 வரைக்கும் ஆகிட்டு. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆயிருக்கு. அவ்வளோ டிராஃபிக் இங்கே. கடைசியாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வறண்ட பாலைவனம் மாதிரி இருந்த இடம் இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்னோ. பாருங்க, ஃபஸ்ட் டைம் ஸ்னோ, ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட், ஃபஸ்ட் டைம் டெல்லி, ஃபஸ்ட் டைம்
எவ்ரிதிங் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் இந்த கார்லாம் பாருங்கள், தெரியுதா? கார் மேலெல்லாம் அப்படியே பனி படர்ந்து போய் இருக்குது. ஏதோ கப்பைஸ் மாதிரி தெரியும் உங்களுக்கு, கப்பைஸ்லாம் இல்லை, உள்ளே ஏதோ செடி இருக்குது, செடியில் இப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், எடுப்புமா நல்லா இருக்கும் போலைய, சாட்டு போகுமா? எடுத்து நெத்தியில் பூசிட்டு அப்படியே நாளைக்கு கிளம்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அவ்வளோதான். பேனாவை பிடிச்சி பேப்பரில் என் பேர் எழுத முடியல, அந்தளவுக்கு கையை என் பேச்சை கேட்காம கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு குளிர் இருந்துச்சு அங்கே. நண்பர்களே, நமக்கு வந்து 202 ரூம் கொடுத்துருக்காங்க, ஆகாஷ் ரெஜென்சி. நைஸ். ஃபேன் போட்ட வண்டி தான் இந்த குளிரில். ஏய் போரு. பத்து மணி வரைக்கும் டின்னர் சொன்னாங்க. வியூ நாளை காலையில் கட்டுறேன். கீழே ஸ்னோ இருக்குது. இது ரெஸ்ட் ரூம். ஷவர், வாட்டர் ஹீட்டர், டாய்லெட். இங்கே பாருங்க, இங்கேயே வியூ இருக்கும் போல. நண்பர்களை உட்காந்துட்டே வெளியே வியூ போல் கொஞ்சம் வித்தியாசமான வியூவாக இருக்குது. மழை பெய்கிற மாதிரி இருக்குது. மழையா என்னது, சத்தம் கட்டு இருக்குது, ஐஸ் உருகி கொட்டுதுன்னு நினைக்கிறேன்.